இருக்கிற கார் வந்து XUV 700க்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக இது எவ்வளோ இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் தெரியுமா? 2 ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது டீட்டெயில் இருக்கா மச்சான்? ப்ரோச்சர் இருக்கா? ஆக்சுவலாக டூயல் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட். இப்போ வர சில கார்லலாம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் வரைக்கும் வந்துருச்சு. அது 2025 மாடல் அப்படி தானே இப்போ லேட்ஸ். ஆக்சுவலாக இதுலேயுமே நம்ம இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சோனியோட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் எத்தனை கவுண்ட்டு? இதில் மொத்தம் 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதையும் இன்றைக்கி நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டி காருக்குள்ளே இருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் கோ பேசஞ்சர் சீட்டில் இருக்கிறேன். காரோட இன்டீரியர் எல்லாமே நல்ல ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லெதர் இதெல்லாம் உட்காரமா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு கமாண்டிங் பொசிஷன் இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து இதை காரில் இங்கே உட்காந்து வெளியே பார்க்கும்போது ஆக்சுவலாக முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது 6E XUV 6E. ஆக்சுவலாக அடுத்து ரிவ்யூ பண்ண போகிறது அதுதான். ஆக்சுவலாக இது மேனுவல் காரு. இதுலேயே ஆட்டோமேட்டிக்கும் உண்டா? ஆட்டோமேட்டிக். இது ஃபஸ்ட்டு டிரைவர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது வந்து இங்கே பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து பார்த்தா எல்லாத்துக்குமே இது விசிபிளாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் நம்ம யூடியூப் அந்த மாதிரி எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து இப்போ இருக்கிற XUV கொஞ்சம் லார்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். ஓகே, நம்ம இதோட சவுண்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து நோ காப்பிரைட் சவுண்ட் ப்ளே பண்ணுறோம். அது போக வேறு ஏதாவது நம்ம மூவி சாங்ஸ் எதாவது கேட்கலாம். அதை வந்து நாங்கள் இதில் போட முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நாங்கள் கேட்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஆனால் எல்லாத்தோட டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, ஃபோனில் பார்க்குற மாதிரி. இது இந்த மாதிரி வெயிலெலாம் படுதில்ல, பேனல் ஏதாவது டேமேஜ் ஆகுமா? இது இந்த மாதிரி வெயில் படுற இடம் இந்த மாதிரி இது மேலே ஏதாவது கவர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா? கவர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதிலே கொட்டி கொடுத்து டெம்பர் இல்லை கார் வரும்போது வருமா இல்லை நம்ம அடிஷ்னலாக ஒட்டிக்கலாம்? நாம அடிஷ்னலாக. ஃப்ரண்ட்லேயே 4 ஸ்பீக்கர் வருது சார்ஜஸ். பேக்கில் 4 சார்ஜஸ். பேக்கில் ஸ்பீக்கர் பொசிஷன்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 அந்த சைடு 1, 2 தலைக்கு மேலே 1, 4. அப்புறம் டோரில் இருக்கா? ஓகே, 4, 5 அந்த சைடு அங்கே ஒரு ஸ்பீக்கர் 6. இங்கே டோரில் இருக்கா? அப்படியே கவுண்ட் காட்டுங்க. இங்கே 1, 7 இந்த பக்கம் 1, 8 லெஃப்ட் 8. இங்கே மேலே 9 அந்த சைடு ஒரு ஸ்பீக்கர் 10. இன்னும் 10 வேறு அந்த பக்கம் பின்னாடி இருக்கும், சீட்டுக்கு பின்னாடி. இந்த இங்கே இருக்கு. இங்கே மொத்தம் 12 14 ஸ்பீக்கர். 11 12 வரும். இந்த ஸ்பீக்கர் தான் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இங்கே கொடுக்கல ஆக்சுவலாக. இதில் ஏதோ ஸ்பீக்கர் ஊஃபர் மாதிரி இருக்குது. இல்லை எல்லாமே ஊஃபர் எல்லாம் சேர்த்து இது ஓகே. 2 ட்வீட்டர் வருது. இது ஸ்பீக்கராக இதுவும் ட்வீட்டரா? ஒன்று மட்டும் டிக்கியில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே மொத்தம் 12 ஸ்பீக்கர் தான். நம்ம 12. ஆமாம். 1 2 3 1 2 3 4 5 இங்கே 5 6 7. இங்கே முன்னாடி 6 ஸ்பீக்கர் வருது, பின்னாடி இங்கே 5 தான் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் வந்து அப்போ அங்கே வரும், பேக் சீட்டுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். 6 7 8 பின்னாடி 2 வருது 10. இதில் 2 12 கரெக்டாக தான் இருக்குது. அதான் இதில் ஒரு ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. எங்கே? இங்கே இந்த சீட்டுக்கு பின்னாடி அந்த சைடு இருக்கா? இங்கே இல்லை, அதான் சொல்கிறேன். B6ஓட லைட்டிங் நல்லா இருக்குது, டிஸ்கோ லைட் மாதிரி இருக்குது. இது சாங்ஸ் ப்ளே பண்ணால் சாங்ஸ் நம்ம உள்ளே இருந்துட்டு ப்ளே பண்ணாலும் வெளியே அந்த மாதிரி காட்டுமா? நல்லா இருக்கே. அதே நோ காப்பிரைட் சவுண்ட். என்னாச்சு? Hi, I'm Jonah Green in New York. It's Trump
Trump's Golden Dome project faces delays. இப்போ ஆடியோ ஒரு நோ காப்பிரைட் சவுண்ட் ஒன்று ப்ளே பண்ணுறோம். சவுண்ட் குவாலிட்டி ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எப்படி இருக்குன்றது தெரியும். பின்னாடி இருந்தால் வருது, அது சப்போர்ட் இருக்கு. கார் மொத்தமாக இதுலேயுமே வந்து நல்ல ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இதோட ஸ்பீக்கர் எஃபெக்ட் காட்டுறோம். தென் மொத்தம் 14 2 சப்பு. அதான் அது ரியரில் வரும், அங்கே டிக்கியை ஓப்பன் பண்ணால் தான் அது தெரியும். அதான் இங்கே ஒரு சப்வூஃபர் இருக்கா, இதுவும் சப்வூஃபர் தானா? இதுவும் சப்வூஃபர் தான். 2 ட்வீட்ரு, அப்போ கணக்கு மொத்தம் 14 ஸ்பீக்கர் வரும். 2 ட்வீட்ரு, 10 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு, 2 சப்வூஃபர். பேஸோட அடி வந்து தரமாக விழுகுது. காரில் எல்லா பாட்டுமே கிருகிருன்னு இருக்குது. அந்த சின்ன அந்த பேஸோட ரம்பிள்னஸ் வந்து நல்லா தெரியுது. ஹோல்டு பண்ண முடியும். இன்னைக்கு வந்திருக்கீங்க, வண்டி எதுவும் க்ளீன் பண்ண வச்சிருக்கேன். பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது. இது ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்பீக்கர்ஸ் சைடு இந்த ஒன்று, இன்னொன்று அந்த ஒன்று தானா? இந்த இங்கே இருக்குது, இங்கே பின்னாடி 3 தாண்டா வருது. 3 ஆமாம், இந்த 1 2 3 1 2 இங்கே 1 3. இந்த நான் சொன்னேன்ல இங்கே ஸ்பீக்கர் இல்லைன்னுட்டு. 6 அதில் 2 8 10, அப்போ 12 2 சப்வூஃபர். அப்போ தப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக 12 ஸ்பீக்கர் வருது, 2 ட்வீட்ரு, 8 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு, 2 சப்வூஃபர். ஒரு சப்வூஃபர் இங்கே இருக்குது, இன்னொரு சப்வூஃபர் அந்த 3rd row சீட்டில் பின்னாடி சைடில் வச்சுருக்காங்க. மேலே வந்து 4 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரும் இந்த சைடு சீட்டில் இந்த இடத்துல அங்கேயும் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பீக்கர் வருது. ஆக்சுவலாக ட்வீட்டரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. மிட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஓகே. ரிவர்ஸ் எடுக்கும்போது 360 டிகிரி கேமரா ஒர்க் ஆகுது. ரிவர்ஸ் கேமரா இது, 3D கேமரா இது. ஃப்ரண்ட் வியூ நம்ம எந்த வியூ வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. எந்த சைடு வியூ வேணுமோ, இதில் எதனா டச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா சைடும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு இது ரிவர்ஸ் வியூ. பின்னாடி போகும்போது நம்ம இடிக்குதா இல்லையான்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போகும்போது ஃப்ரண்ட்டில் எதனா இடிக்குதா, கல் பார்க்கிங் பண்ணும்போது. ஓகே ஓகே. இது ரைட் சைடு வியூ. இது டோர்லேயும் கேமரா இருக்கா? டோரில் இல்லை, இந்த மிரர் சைடு மிரர்ஸில். இது நார்மல் ரிவர்ஸ் கேமரா, இது ஃப்ரண்ட் கேமரா. இவ்வளோ இது இருக்குது, பரவாயில்லையே. இது ஓகே. நீங்கள் இது சவுண்ட் குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் பர்சனலாக கேட்குறோம். இந்த சாங்ஸ்லாம் நாங்கள் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். நாங்கள் இதை கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சோனி சிஸ்டம் வந்து இதில் சூப்பராகவே இருக்குது. அதுலேயும் ட்ரெபிளோட குவாலிட்டி, அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்ஸோட அது 2 வந்து ரொம்ப அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து நல்லா தூக்கி காட்டுது. பேஸ் இது லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி இது 2மே நல்லா இருக்குது. வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் இருக்க சாங்ஸ் கேட்டால் தான் எங்களால் சொல்ல முடியும். நான் அதை வந்து இந்த வீடியோ கேட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு தனியாக அதை பற்றி சொல்கிறேன். ஒரு சில எஸ்பிபி சாங்ஸ் வந்து நாங்கள் கேட்டோம். எஸ்பிபி வாய்ஸ் வந்து இதில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பயங்கரம். சோனி சிஸ்டம் பிச்சு உதறிட்டு பயங்கரமான சவுண்ட் குவாலிட்டி. இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் சவுண்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் எதிர்பார்க்கல.
தலைக்கு மேலே ஸ்பீக்கர் இருந்தாலும் அதோட பவர் வந்து எவ்வளோ கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும் அவ்வளோ கரெக்டாக டெலிவரி பண்ணிச்சு. எக்ஸ்யூவி வந்து எக்ஸ்யூவியோட ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்ப பயங்கரமான ஆடியோ சிஸ்டம்.